அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் 2025. இந்த மிதுன ராசி 2025 எந்த மாதிரியான பலன்கள் ஆகஸ்ட் மாதத்தில் கொடுக்க போது நம்ம பார்க்கலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்கள் மற்றும் திருவாதிரை 1, 2, 3 மற்றும் 4 பாதம், அதே போன்று புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் அடக்கிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும். பொதுவாக உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். மேலும் இந்த மாதத்தினுடைய கடைசி 25/8/2025 அன்று லாஸ்ட் வீக்கில் அவர் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேது பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்ய உள்ளார். ஸோ ராசி அதிபதியில் ஆகிய இந்த புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடம் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறார். அங்கே சுக்கிர பகவான் மற்றும் குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கிறார். ஸோ பொதுவாக இந்த மிதுனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலனில் ரொம்ப அக்கறை என்பது தேவை. குறிப்பாக இந்த கொலஸ்ட்ரால் மற்றும் ஃபேட் போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதே போன்று உடம்பில் கட்டிகள், ஏனென்றால் குரு பகவான் ராசிக்குள்ளே இருப்பது பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது அங்கங்கே உடல் பாகங்களில் ஒரு கட்டிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பினைன் டியூமர் என்று சொல்லப்படக்கூடிய கொழுப்பு கட்டிகள், அதாவது அந்தளவுக்கு அது பிரச்சனை தராத கட்டிகளாக இருந்தாலும் அந்த கட்டிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் உணவில் கொஞ்சம் எடுத்துக்கொள்வது கம்மியாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இது பொதுவான பலன். மேலும் பார்த்திங்கன்னா இந்த மற்ற விஷயங்களில் தொழில், வியாபாரம், வேலை மற்றும் இதர விஷயங்களில் பாசிட்டிவாக தான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இந்த புத பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு. அதே போன்று உங்கள் ராசி அதிபதி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக உள்ளார். அங்கே சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை பெறுகிறார். அற்புதமான ஒரு அமைப்பாக விளங்கும். இப்போ சூரிய பகவான் தனித்து செயல்பட்டு கொண்டிருக்கார். உங்களோட ராசி அதிபதி போகும்போது உங்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை அரசு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான அப்ரூவல்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக உங்கள் தன வருவாய் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது ஒரு அரசிடமிருந்து வரக்கூடிய ஒரு பணம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதற்கான சக்ஸஸ் கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா புத ஆதித்ய யோகத்தை பெறுகிறார். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமாகிய கேது பகவானுடைய சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். அங்கே தைரிய, வீரிய, முயற்சி ஸ்தானத்தில் அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். அதே போன்று உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ முயற்சி ஸ்தானத்தில் அதாவது புத்திக்காரகனும் ஞானக்காரகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு ஒரு செய்யக்கூடிய செயல்களில் ஒரு கிளாரிட்டி தெரியும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடையும். ஸோ நீங்கள் ஒரு திங்க் பண்ணி தான் ஒரு விஷயத்தை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு திங்கிங் கிளாரிட்டி டெஃபினட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அதே போன்று இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வருவாய், இந்த பார்த்திங்கன்னா இந்த புத பகவான் லாஸ்ட் மந்த்லலாம் உங்களுக்கு 12ஆம் இடம் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும்போது அவ்வளவாக உங்களுக்கு அந்த தனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வருவாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடைகளாகலும், அதாவது போன மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு அந்த பண வரவில் சில தடைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். வர வேண்டிய இடத்துலேருந்து பண பாக்கிகள் வராமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த மாதத்தில் நிச்சயமாக அந்த மாதிரியான பண வருவாய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக விளங்கும். மேலும் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் என்பது தேவை. ஏனென்றால் 4ஆம் இடத்துல சுகஸ்தானம், இந்த சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் 6க்குடையவர், 6 மற்றும் 12க்குடையவர் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் உடல் சம்மந்தப்பட்ட விஷயம், ஹெல்த் ரிலேட்டட் ஆஸ்பெக்டில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொற்று சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய
ஒரு குறிப்பாக அந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் அவர் பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய நாட்களாக மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய இடம் இல்லைன்னா வாகனம், பழைய வாகனங்களை விற்று எக்ஸ்சேஞ்ச் நல்ல விலைக்கு விற்றுட்டு புதிய வாகனத்தை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுள்ள இந்த அன்பர்களுக்கு, மேலும் உங்களுடைய வீடு இல்லைன்னா ஒரு பிளாட் விற்கணும், அது சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் வந்து நல்லபடியாக சேல்ஸ் ஆகி அதற்கான அப்ரூவல், சேல்ஸ் ஆவதற்கான அப்ரூவல் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான டீல் வந்து நீங்கள் பேசி ஒரு அட்வான்ஸ் வாங்கக்கூடிய அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்கும். ஸோ நீங்கள் அதற்கான புக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து சில வெஞ்சர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய விற்காத சில இடம், சில பொருட்கள் எல்லாமே விற்று அது நல்ல ஒரு பலனாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டீலில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரைஸில் வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் 11ஆம் அதிபதி அவர் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இந்த செவ்வாய் பகவானுடைய விஷயம் நல்லபடியாக நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். மேலும் அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வந்த தடைகள் அகலும். அதே போன்ற முயற்சிகள், உங்களோட முயற்சிகளில் பன்முக திறமை வெளிப்படும். மல்டிஃபேஸட்டட் இன்டெலிஜென்ஸ் வந்து வெளிப்படும். அதனுடைய நிறைய ஒரே டைமில் நிறைய டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. யூ வில் ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் யங். அதே மாதிரி வந்து ஹைலி எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதம் முழுவதுமே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புத ஆதித்ய யோகத்தினால் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அடையக்கூடிய காலகட்டமாக விளங்கும். ப்ரொவைடட் உங்களுடைய தசாபுத்தியில் நல்ல ஒரு வந்து நல்ல ஒரு திசை நடக்கும் பொழுது, ஒரு புத்தி நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு 70% to 60 to 70% நடக்கும். இல்லாத பட்சத்தில் ஒரு 20% நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து 1, 5, 9 உடையவர்களுடைய தசாபுக்தியோ நல்ல ஆதிபத்தியத்தை குறிக்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்தி நடக்கும்போது நல்ல பலன்களே நிச்சயமாக நடக்கும். பாதகாதிபதியினுடைய தசாபத்தியோ இல்லை என்றால் அஷ்டமாதிபதி தசாபத்தி நடக்கும் பொழுது இந்த பலன்கள் எல்லாமே மாறுபட்டு நடக்கும். ஸோ அது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தினை பரிசோதனை செய்து அதன் மூலம் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ காணொலியில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதக விவரங்கள் தெளிவாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாற்று தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்கரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் எடுக்கும்போது சற்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் லாபங்கள் வருவதில் எந்த ஒரு குறையும் இருக்காது. பட் நியூ அக்ரிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் டாக்குமெண்ட் ரிலேட்டட் திங்ஸில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக நீங்கள் இருக்கணும். மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும். குறிப்பாக இந்த மிருகசீரிட அன்பர்களுக்கு நல்ல ஒரு தன வருவாயும் அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஆனால் வருவாய் நன்றாக இருக்கும். அதே போன்ற திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4 பாதங்களை கொண்ட அன்பர்களுக்கு, அதாவது மண்மனை சார்ந்த விஷயங்கள், அதே போன்று உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமாக சில விரயங்கள் ஏற்பட்டு சுப விரயங்களை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக விளங்கும். அதே போன்று அவருடைய முயற்சிகளில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு முழுமையான ஒரு பலனை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் நிச்சயமாக அமையும். தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் அலுவலகங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அன்பர்கள், பணி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இது அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்கும். ப்ரொவைடட் உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அவ்வப்போது சிறு பரிசோதனை செய்து கொண்டு நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு உங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைல் என்று சொல்லப்படக்கூடிய கொழுப்பு, கொலஸ்ட்ரால், லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் சொல்லக்கூடிய LDL, HDL, VLDL போன்ற இந்த ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் போன்ற விஷயங்கள், கைலோ மைக்ரான்ஸ்னு சொல்லப்படக்கூடிய CL, இது எல்லாமே நீங்கள் சரி செய்து பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கொழுப்பு மற்றும் மண்ணீரல் சம்மந்தப்பட்ட லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு எடுத்துக்கங்க. அதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து நேச்சுரல் ஃபுட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக விளங்கும்.
அதே போன்று மிருகசீர நட்சத்திர அன்பர்கள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்து வாருங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சக்தியம்மன் வழிபாடு செய்து வாருங்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் வந்து திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு, திருப்பதி வேங்கடநாதனுடைய வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகளை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்களை சந்திக்கிறோம். மிக்க நன்றி. வணக்கம்.